No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி. யூகேல தன்னோட பிஸ்னஸை வந்து நிறுத்திட்டு அதில் குறைச்சிட்டு தன்னுடைய இருக்கை, அதாவது நம்ம ரெசிடென்ஸ் எல்லாத்தையும் வந்து அப்படியே துபாய்க்கு வந்து மாற்றுறாரு அப்படிங்கிறது உலக அளவில் பெரிய பேசு பொருளாக மாதிரி. என்ன காரணம் அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இந்தியாவில், அதாவது இன்டர்நேஷ்னல் அளவில் பிஸ்னஸ் பண்ணுற இந்தியன் ப்ராமினென்ட் பிஸ்னஸ்மேன். அப்போது லட்சுமி மிட்டல் வந்து அவர் வந்து இந்துவாக இருக்கட்டும், ஆனால் அங்கே வந்து யூகே வந்து கிறிஸ்துவ நாடு. இப்போது அவரோட தன்னோட ஜாகையை வந்து அங்கே இருந்து அப்படியே மூவ் பண்ணி ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரிக்கு வர்றார். ஏன் இங்கே வருது அப்படின்னா இங்கே இருக்கிற அட்மாஸ்பியர், இந்த லேண்ட்ஸ்கேப் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சேஃப்டி இருக்கும். உலக அளவில் இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சேஃப்டி அப்படின்னு எடுத்தாச்சுன்னா சேஃப்டி ப்ளஸ் வந்து டேக்ஸு. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். உலகம் முழுக்க பல்வேறு நாடுகள் வந்து பிஸ்னஸ்க்கு, டூரிசம்க்கு அப்படின்லாம் வந்து நிறைய வகைப்படுத்தி வச்சுருப்பாங்க. சில நாடுகள் வந்து யாருமே போக முடியாது, பெருசாக சுற்றி பார்க்க முடியாது அப்படின்னு வகைப்படுத்தி வச்சுருப்பாங்க. ஆனால் துபாய் என்றைக்குமே வந்து மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு நாடாக இருந்திருக்கு. துபாய் வந்து எப்பயுமே ஆச்சரியத்துக்குரிய டூரிசம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் அடிக்கிட்டே போகலாம். சமீபத்தில் இன்வெஸ்டர்ஸும் துபாயை நோக்கி படையெடுக்கிறாங்க. நிறைய பேர் போய் பணம் போடுறதுக்கு தயாராகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் பார்த்த அடிப்படையில் அதை பற்றி விரிவாக பேசலாம் அப்படின்னு சொல்லி உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள் வந்து நம்ம அழைச்சிருக்கோம். அவரோட தான் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் கார்த்தி. உங்களை மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கிறவங்க அதை பேசலாம், என்ன மாதிரியான கெப்பாசிட்டி இல்லாதவங்க உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுதான் இதோடைய நோக்கம். அந்த வகையில் துபாயினுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாகுது. இல்லை, கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து கெப்பாசிட்டி உள்ளவங்க வந்து இந்தியாவில் நம்ம ஊரில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணலாமே இருக்குது. ஆனால் இங்கே வந்து எக்கச்சக்கமாக காசு அடிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. எக்கச்சக்கமான என்ன, ஒரு சும்மா சிம்பிளாக ஒரு 2000 கோடி 3000 கோடி அப்படிலாம் காசு நிறையா வந்து அப்படி அடிக்கிறோம்னா அதை வந்து சேஃபாக வைக்கிறதுக்கு அல்லது அதை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஒரு நாடு வேணும். அப்படின்னா நம்ம வந்து சுற்றி முற்றி பார்த்தோம்னா பொதுவாக என்ன செய்வோம்னா, இங்கேருந்து ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர்கள் இன்வெஸ்ட் பண்ணி எப்படி போகும், ஒன்று பெருசாக தொழில் பண்ணுவாங்க, பில்டர்ஸு, ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் அல்லது பெட்ரோலியம் ப்ராடக்ட்டு பேஸ்டு. இப்படி நீங்கள் வந்து பிஸ்னஸ்னு எடுத்தாச்சுன்னா ஒரு ஜெயண்ட்டு. இப்போ வந்து நம்ம ஊரில் பொதுவாக என்ன சொல்லணும்னா அம்பானி, அதானி அப்படின்னா ஒரு 20 லட்சம் கோடி 15 லட்சம் கோடி அப்படின்னு அவங்களுக்கான அந்த சொத்து மதிப்பு இருக்குது. அப்புறம் வந்து லட்சுமி மிட்டல். இப்போ வந்து இந்த தலைப்பே வந்து முக்கியமாக வந்து வந்த காரணம் வந்து லட்சுமி மிட்டல். ஏன்னா வந்து ஆர்செல்ஆர் மிட்டல் முன்னாடி வந்து லட்சுமி மிட்டல் ஸ்டீல்ஸ் உலக அளவில் நம்பர் 2 ஸ்டீல் பிஸ்னஸ் பீப்புள், ஸ்டீல் மேனுஃபேக்சரிங். இது சொல்ல சைனா, அப்புறம் இவர் லட்சுமி மிட்டல். அந்த மாதிரி அந்தளவுக்கு பெரிய ஆள். அவர் வந்து யூகேல தன்னோட பிஸ்னஸை வந்து நிறுத்திட்டு அதில் குறைச்சிட்டு தன்னுடைய இருக்கை, அதாவது நம்ம ரெசிடென்ஸ் எல்லாத்தையும் வந்து அப்படியே துபாய்க்கு வந்து மாற்றுறாரு அப்படிங்கிறது உலக அளவில் பெரிய பேசு பொருளாக மாறிச்சு. யூகே டு துபாய். என்ன காரணம் அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ்ன்னு சொல்லி இப்போ சமீபத்தில் ஒரு புதுசாக டேக்ஸை இம்போஸ் பண்ணி, ஏற்கனவே வந்து சம்மட்டியால் வந்து லேசாக அடின்னு அடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் வருவாங்க வந்து ஒரு சின்ன ரப்பர் சம்மட்டிக்கு பதிலாக வந்து கொஞ்சம் மரக்கட்டையில் சம்மட்டி அடிப்பாங்க. இப்போ புதுசாக வந்து ஸ்டீல் வச்சு சம்மட்டி அடிக்கிறாங்க. மிட்டலுக்கு வந்து அவருக்கு ஏற்ற மாதிரி ஸ்டீல் சம்மட்டி அடிச்சிருக்காங்க. ஆமாம். அப்போ மிட்டல் வந்து நமக்கு வெளியில் இந்தியன் பிஸ்னஸ்மேன், வெளியில் தெரிஞ்ச பிஸ்னஸ்மேன். அப்படி வந்து அவர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்தியாவில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு இங்கே எங்கெங்கெல்லாம் வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி அப்படின்னா அதில் வந்து பழைய இரும்பு, புது இரும்பு எல்லாம் இருக்கலாம். அந்த இரும்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நீங்கள் என்ன சொல்லுவோம் வந்து நம்ம இங்கே வந்து சென்னையில் எடுத்தால் கிண்டியாக இருக்கட்டும், மண்ணடியாக இருக்கட்டும், கோயம்புத்தூரில் வந்து அந்த ஆத்துப்பாலம் முக்கடம் ஏரியாவாக இருக்கட்டும், இப்படி எடுத்தேன். இதெல்லாம் வந்து ஸ்டீல் அப்படிங்கிறது வந்து சும்மா எஸ்ஸு கூட தாண்டாது. ஆனால் இவர் வந்து ஸ்டீலுங்கிறது அவ்வளோ பெருசு, பெரிய ஜெயண்ட்டு. ஓகே, இப்போ அவரோட இப்போ சொத்து மதிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 1.25 லட்சம் கோடி. ஓகே, ஸோ இந்தியாவில், அதாவது இன்டர்நேஷ்னல் அளவில் பிஸ்னஸ் பண்ணுற இந்தியன் ப்ராமினென்ட் பிஸ்னஸ்மேன் அவங்க வந்து யூகேயில் இருக்கிறது வந்து யூகேக்கு பலம். ஏன்னா இப்போ நம்ம இங்கே உட்காந்துருக்கோம், யூகேயில் உட்காந்துருக்கோம்னா இங்கேருந்து இங்கே அக்கம் பக்கம் வந்து என்ன இன்வெஸ்ட் பண்ணலாம், வீடு வாங்கலாமா, இது செய்யலாமா, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாமா, ஒரு ஃபேக்ட்ரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்து ஒரு பண்ணக்கூடிய இடம் இல்லை. இங்கே வந்து டேக்ஸ் மேலே டேக்ஸாக போட்டு வந்து சாகடிக்கிறாங்க. நமக்கு என்ன தான் இங்கே இன்வெஸ்ட் பண்ணாலும் ரிட்டர்ன்ஸ் வந்து வர்றது பூரா வந்து ஒரு பீனட்டு மாதிரி வருது, இது பத்தாது, சரியில்லை. அப்போ பிஸ்னஸ்மேன் எப்போவுமே என்ன செய்வாங்கன்னா, பிஸ்னஸ்மேனுக்கு
எப்பவுமே நான் சொல்கிறது உண்டு. அதிகார பலம், அதிகாரம், பணம், அதிகாரம் இவங்களுக்கு வந்து மதம் கிடையாது. அதே மாதிரி பிஸ்னஸ் மேனுக்கு, பிஸ்னஸ் பீப்புளுக்கு மதம் கிடையாது. நல்ல பாயிண்ட் சார். இல்லை, மதம் கிடையாது எப்போவுமே. நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து சும்மா ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லப்போனால் இஸ்லாமியர்களுக்கு பிஜேபி பிடிக்காது. ஆனால் போரா முஸ்லீம்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இஸ்லாமியர்கள், அவங்களுக்கு வந்து பிஜேபி பிடிக்கும். என்ன காரணம்? அவங்க வந்து பிஸ்னஸ் பீப்புள். இதே இது வந்து பிஜேபி இல்லாமல் கம்யூனிஸ்ட் வந்து அங்கே ஆட்சியில் இருந்தால் கம்யூனிஸ்ட்டை பிடிக்கும், காங்கிரஸ் இருந்தால் காங்கிரஸ் பிடிக்கும். ஸோ பிஸ்னஸ் பீப்புளுக்கு மதம் கிடையாது. அப்போது லட்சுமி மிட்டல் வந்து அவர் வந்து இந்துவாக இருக்கட்டும், ஆனால் அங்கே வந்து யூகே வந்து கிறிஸ்துவ நாடு. ஓகே, இப்போது அவரோட தன்னோட ஜாகையை வந்து அங்கே இருந்து அப்படியே மூவ் பண்ணி ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரிக்கு வர்றாரு. துபாய். ஓகே, துபாயில் வந்து நயா ஐலாண்டுன்னு ஒரு ஐலாண்டு, ரொம்ப நீங்கள் எடுத்து பாருங்கள், ரொம்ப ஃபேமஸ். அது ரொம்ப ஒரு மாதிரி பயங்கர செல்வ செழிப்பு. அதை வந்து உள்ள நம்ம வந்து கால் எடுத்து வைக்கணுனாலே வந்து அவ்வளோ வாய்ப்பு இல்லை. அப்பேற்பட்ட இடம், நிலவில் போய் கால் வச்சிடலாம். அது பதிலாக உங்களுக்கே அது கஷ்டம்னா இப்போ நாங்களாம் இல்லை, எங்களுக்கு என்ன, நானும் வந்து ஒரு பார்வையாளர் தான். நான் என்ன தான் போனாலுமே நம்ம வந்து ஒரு கொசு மாதிரி ஒரு சின்ன முதலீட்டாளர். அவங்கெல்லாம் பார்த்தா ரொம்ப பெரிய பெரிய அளவுக்கு முதலீட்டாளர்கள். அதனால் அது வந்து நான் வந்து ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்லை. ஆனால் அங்கே வந்து நம்ம ஊரில் வந்து இடிஏ குரூப் இருந்தாங்க. அவங்க வந்து இப்போ இடிஏ க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்போ இடிஏலேருந்து வெளியில் போனவங்க அங்கங்கே வந்து வேறு இது மாதிரி சர்வீஸ் ஓரியன்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு, காரு, ஆட்டோமொபைல் ஃபீல்டு, அதில் எல்லாம் பிரிஞ்சு வந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது லட்சுமி மிட்டல் மாதிரி ஆள்லாம் இப்போ ரொம்ப பெரிய ஆள். இதுக்கு முன்னாடி வந்து 80களில் 90களில் வந்து இவர் வந்து நம்ம யுனைடெட் பிரிவரிஸ் விஜய் மல்லையா, அவர் வந்து துபாயில் ஆஃபீஸ் வச்சுருந்தார். நான் வந்து அங்கே போன புதுசில், நான் வந்து ஒரு 94 95 அந்த ரேஞ்சில் வந்து யுனைடெட் பிரிவரிஸ் விஜய் மல்லையாவுக்கும் துபாயில் இருக்க ஷேக்குமே வந்து பிரச்சனை வந்துடுச்சு. என்னென்னா அந்தந்த குரூஸ் இது இருக்கு இல்லையா, ஷிப்பு, அது வந்து இவர் இங்கேருந்து கொண்டு வந்து இவர் வந்து பெரிய அப்போவே ரொம்ப ரெனவுண்டு ஒரு நோன் பில்லியனர். ஆமாம் சார், நம்மளாம் வந்து ஏரியா விட்டு ஏரியா போனாலே சண்டை போட மாட்டோம். வெளி ஏரியா வேண்டான்ட்டு ஒரு நாடு விட்டு நாடு போய் சண்டை போடுறோம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நீ பெரிய ஆளுனா நான் பெரிய ஆள் அப்படின்னு அப்போவே வந்து அவருக்கும் துபாய் ஷேக் ஃபேமிலிக்கும் பிரச்சனை வந்துச்சு. நீ வேணாம்ட்டா தூக்கி போட்டு வந்தார். ஸோ அந்த மாதிரி என்ன பிஸ்னஸ்மேன் எப்போயும் அப்படித்தான். தனக்கு வந்து தன்னோட பிஸ்னஸுக்கு எதெல்லாம் கரெக்ட் இல்லையோ அது வந்து எந்த நாடாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த மொழியாக இருந்தாலும் தூக்கி போட்டு வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. இப்போ வந்து இந்திய அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து முதலீடு வந்து அதிகமாக வருது. அப்புறம் கர்நாடகாவில் வருது. அதை விட்டாச்சுன்னா கொஞ்சம் அடுத்து அந்த நார்த் இந்தியா பார்டர்னு எடுத்தாச்சுன்னா கோவாவுக்கு வருது. மகாராஷ்டிரா, இப்போ குஜராத்துக்கெல்லாம் வந்து அது வேறு ஸ்டைலு. ஓகே, அப்போது ஏன் இங்கே வருது அப்படின்னா இங்கே இருக்கிற அட்மாஸ்ஃபியர், இந்த லேண்ட்ஸ்கேப் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சேஃப்டி இருக்கணும். உலக அளவில் இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சேஃப்டி அப்படின்னு எடுத்தாச்சுன்னா சேஃப்டி ப்ளஸ் வந்து டேக்ஸு. ஓகே, அந்த டேக்ஸை பற்றி அடுத்து சொல்லுவோம். சேஃப்டின்னு எடுத்தாச்சுன்னா நீங்கள் உங்கள் கையில் வந்து உதாரணத்துக்கு இப்போ கார்த்திகையில் 1000 கோடி ரூபா வந்திருக்கு. நீங்கள் வந்து எப்படி லாட்ரி விற்றோ அல்லது யாரோ ஊரை அடித்து உலையில் போட்டோ இப்படியோ அல்லது ஒரு பரம்பரை சொத்தோ ஏதோ ஒரு 1000 கோடி ரூபா வந்திருக்கு. உழைச்சி சம்பாதிச்சோன்னு ஒரு ஆப்ஷனாக கூட சொல்ல மாட்டீங்களா? 1000 கோடி உழைச்சி சம்பாதிச்சு வராதுங்க. சரி, ஓகே, ரைட்டு. இப்போலாம் வரவே வராது. ஒன்று வந்து நிலத்தை வாங்கி அதை போட்டு 4 பேரை அடித்து வாங்கி போட்டு அது பெருசாக இருக்கணும். லாட்ரி வச்சுக்கலாம் சார், அது நல்லா இருக்குது. ஆமாம், லாட்ரி வந்து எப்படின்னா ஒரு 1 லட்சம் லாட்ரி இப்போ பிரிண்ட் பண்ணுறது பதிலாக வந்து 5 லட்சம் லாட்ரி வந்து தப்பாக கள்ள நோட்டு மாதிரி கள்ள லாட்ரி பிரிண்ட் பண்ணி அதில் வந்து வச்சு சம்பாதிக்கிறது. அதுலேயே ஏமாத்து தானே. அதில் மெயினாக அது நிறைய ஏமாத்து. லாட்ரி வந்து அவ்வளோ ஈஸி இல்லை, அது பயங்கர ஏமாத்து. அது இப்போ எல்லா அதிகார வர்க்கத்துலேயும் வந்து காசை கொடுத்து சரி கட்டணும். அப்போது மக்களை ஏமாற்றணும் அப்படின்னா அவங்க ஆசையை தூண்டி அதிகார வர்க்கத்தை பூரா சரி பண்ணிட்டோம்னா அந்த காசு வந்து வருது அப்படின்னா 1 கோடி ரூபா வருது அப்படின்னா இந்த உனக்கு 5 லட்சம், உனக்கு 5 லட்சம், உனக்கு 5 ஒரு 5-6 பேருக்கு கொடுத்துட்டு மிச்சம் ஒரு 70 லட்சம் ரூபா நம்ம கையில் கிடைக்கும். அப்படிங்கிறதான் வந்து இதோட சித்தாந்தம். ஸோ ஏதோ ஒரு 1000 கோடி ரூபா இருக்குன்னு வச்சுங்களேன், அதை நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் எங்கே பார்ப்பீங்க? சிங்கப்பூரில் போகலாமா? சிங்கப்பூர் வந்து சின்ன தீவு, இடம் இல்லை, அதுக்கு மேலே வந்து அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. மலேசியா போகலாம்னா மலேசியா வந்து அவ்வளோ இணக்கமாக இல்லை, இருக்குது ஓரளவு அன்னைய பார்த்து. இல்லை இந்தோனேஷியா போகலாமா? யூகே போகலாமா? யூகே நீங்கள் 1000 கோடி கொண்டு போனீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஒரு 500 கோடி ரூபா வந்து டேக்ஸாக வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன செய்வீங்க? பிரயோஜனம் இல்லை. இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அது வரக்கூடியதில் டேக்ஸாக ஃபுல்லாக பிடிச்சிட்டாங்கன்னா சரி. யூஎஸ்ஏ போகலாம் அப்படின்னா அங்கே வந்து ட்ரம்ப்னு ஒரு பெரிய ஆள் உட்காந்துருக்கிறாரு, ஒரு கோர பற்களை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறாரு. அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது அமெரிக்காவுக்கு போகிற இதெல்லாம் சொல்கிறது வந்து காமெடி சொல்லலை.
அமெரிக்காவில் முன்னாடி இருந்ததை விட 50% இன்வெஸ்டர்ஸ் வந்து டேர்ன் பண்ணிட்டாங்க, திரும்பிட்டாங்க. திரும்பினா இந்தியாவில் பண்ணலாமா அப்படின்னா, இந்தியாவில் இப்போ இருக்கிற ஆட்சியில் வந்து இந்தியாவில் பெருசாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்குது. ஏன்னா அஜிடேஷன் வந்துருமோ, இது வந்துருமோ, பிரச்சனை இருக்குன்னு சொல்லி எல்லாம் இவங்க எப்படின்னா, இந்த அரசியல்வாதிகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த தொழிலதிபர் இருக்காங்க இல்லையா, பிஸ்னஸ் பீப்புள், அவங்க ஓவராலாக என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, இந்தியா, சைனா வந்து உள்ளவே இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அங்கே வந்து மாஃபியா கூட்டம் ரொம்ப எக்கச்சக்கம். சைனாவில் இஷ்டத்துக்குலாம் பண்ண முடியாது, அங்கேருந்து பணத்தை எடுத்து வெளியே கொண்டு வர முடியாது. அங்கே வந்து ஒரு கவர்மெண்ட்டோட கரங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாதிரி இருக்குது. இந்தியாவில் பண்ணலான்னா, இந்தியாவில் வந்து இந்தியாவோட லேண்ட்ஸ்கேப் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்தா இந்தியா வந்து ரொம்ப இப்போதைக்கு பெரிய சேஃப் கண்ட்ரி இல்லை, ஆனால் ஓகே தான். சைனா கம்பேர் பண்ணி இந்தியா ஓகே தான். சரி, இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப சேஃபாக இருக்கணும். அப்புறம் இந்தியாவிலே கூட நம்ம வந்து 20% வந்து கார்ப்பரேட் டேக்ஸ், இந்த டேக்ஸ்லாம் வருது அப்படின்னா, துபாயில் போனீங்கன்னா கார்ப்பரேட் டேக்ஸ் 9%, கம்மி தான். 9% கார்ப்பரேட் டேக்ஸு. அப்புறம் அதில் வந்து ஃப்ரீ ஜோனில் போனால் அதுலேயே வந்து 0% இருக்குது. ப்ளஸ் வந்து வேட் வந்து 5%, வேல்யூ ஆடட் சர்வீஸ். அதுக்கு அந்த சர்வீஸ், குட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கு வந்து அந்த இது உண்டு. அப்படின்னு ரொம்ப ரொம்ப குறைவு. நீங்கள் இதே இது வந்து அமெரிக்கா போனீங்கன்னா அதோட டேக்ஸ் எல்லாம் எக்கச்சக்கம். யூகே போனீங்கன்னா அது வந்து 40% ஆல்ரெடி டேக்ஸு. அது போக இன்ஹெரிண்ட் டேக்ஸ்னு சொல்லி இது புதுசாக அது வேறு போட்டு ரொம்ப சாகடிக்கிறாங்களா. இப்போது உங்கள் கையில் வந்து 1000 கோடி ரூபாய் வந்து சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணணுன்னா, இந்த பணத்தை வந்து ஆர்பிஐ மூலமாக கொண்டு போகலாம். சில நேரத்தில் வந்து கொஞ்சம் கருப்பு பணமாக இருக்குது அப்படின்னா கூட இதை வந்து என்ன செய்வீங்கன்னா, அதுக்கும் ஆட்கள் வச்சு கொண்டு போய் சேர்த்துருவீங்க. அங்கே போய் சேர்த்து நீங்கள் வந்து பாம் ஐலேண்டில் அல்லது வந்து நயா ஐலேண்டில் அல்லது வந்து வேறு நிறைய பல இடங்களில் வந்து நிறையா இடத்த வாங்கி அதில் பில்டிங்கை வாங்கி அதை வாடகை கொடுத்து அதை வந்து எடுத்து விற்றோ மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம். அப்போது ஒரு 10 வருஷத்தில் இப்போ வந்து 1000 கோடி ரூபா கொண்டு போயிட்டு 10 வருஷத்தில் நீங்கள் வந்து அதை 2000 கோடி ஆக்க முடியும். அங்கே வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அப்போது இன்றைக்கி உலக அளவில் நமக்கு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சேஃப் கண்ட்ரி ப்ளஸ் வந்து டேக்ஸ் வந்து போட்டு கழுத்தை நெரிக்காத கண்ட்ரி அப்படின்னு எடுத்தாச்சுன்னா துபாய். சவுதி அரேபியா டேக்ஸ் இருக்கான டேக்ஸ் இல்லை. ஆமாம். ஆனால் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து வரவேற்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, துபாயை கம்பேர் பண்ணும்போது சவுதி அரேபியா வரவேற்பு குறைவாக இருக்குது. ஆனால் இப்போ தான் வரவேற்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கத்தார் எப்படி இருக்குது, துபாயை கம்பேர் பண்ணால் கத்தார் வந்து ஓகே தான், பட் இன்னும் கம்மியாக இருக்குது. ஓகே. அப்போ ஓமான் வந்து வழக்கம் போல் வந்து எதை பற்றியும் கவலைப்படல. அவங்க வந்து அவங்க உண்டு, தனி உலகம் தான். இல்லை, நல்ல பணக்கார நாடு. ஆனாலும் தான் வேலை தன்னோட இது அப்படின்னு அப்படி இருக்காங்க. வந்து துபாயில் வந்து ஏற்கனவே ஆயில் ஒன்றுமே இல்லை. 1.5% 1% தான் வந்து அவங்களோட மொத்த ஜிடிபியில் ஆயில். அப்போது ஆயில் வச்சு ஒன்றும் இல்லை. அப்போ டூரிசம் வரணும், இன்வெஸ்ட்மெண்ட்டு நிறையா வரணும் அப்படின்னு. இப்போது நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து நம்ம இங்கே இருக்கிற பெரிய பெரிய தொழிலதிபர் இருக்காங்க இல்லையா, தொழிலதிபர் அவ்வளோ பேருக்கும் துபாயில் வீடு இருக்குது. ஓகே. இருக்கிற டாப்பில் இருக்கிற அவ்வளோ அரசியல்வாதிகளுக்கும் துபாயில் வந்து சொத்து இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. நீங்கள் வந்து பேரை சொல்லணும்னா எல்லார் பேரையும் சொல்லலாம். அவ்வளோ பேருக்கு நீங்கள் அரசியல்வாதின்னு எடுத்தாச்சுன்னா, நீங்கள் வந்து இருக்கிற ஆட்சியாளர், எதிர்கட்சியில் இருக்கிற இவங்கன்னு அத்தனை பேர் சொல்லுங்கள், ஆட்சிக்கு வராதவங்க வரைக்கும் சொல்லுங்கள், அவ்வளோ பேருக்கு வந்து துபாயில் வந்து சொத்து இருக்குது. மஸ்ட்டு மேண்டடரி இல்லை இருக்குது. அது வந்து நீங்கள் கோல்டன் விசா வாங்கி 10 வருஷம் கோல்டன் விசா அது வாங்குறதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்கிட்டு நீங்கள் வாட்டுக்கு போய் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நினச்சா போகலாம் வரலாம். அப்புறம் அங்கே வந்து வேறு எதுவும் பிஸ்னஸ் பண்ணலாம். இப்போ இங்கே ஒரு பணம் கிடைக்கிது, அந்த பணத்தை இங்கேருந்து அங்கே அனுப்பிச்சி விட்டு அந்த பணத்தை இங்கே திருப்பி அனுப்பிச்சி விட்டு அப்படின்னு இந்த மாதிரி பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற வேலைகள் நிறையா பண்ண முடியும். ஓகே. அப்போது நமக்கு வந்து வரக்கூடிய வருமானத்தை, அதாவது புறவழியில் வரக்கூடிய வருமானத்தை கரெக்டாக வந்து அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல நாடுன்னு எடுத்தாச்சுன்னா துபாய். நேர்மையாக வந்து தொழில் பண்ணுறதுக்கு இருக்காருன்னா நேர்மையாக தொழில் பண்ணுறதுக்கு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி பணத்தையும் அவங்க வந்து எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணுறாங்க. அப்புறம் ஊரில் இருக்கிற அவ்வளோ முல்லை மாதிரி முடிச்சவைக்கு பூரா துபாயில் இருக்காங்க. ஆனால் துபாய்க்குள்ளே மட்டும் கலவரம் பண்ண மாட்டாங்க, பண்ண முடியாது, கட் பண்ணிடுவாங்க. துபாய் எவ்வளோ பெரிய ஆளாவான இருக்கட்டும். ஏன்னா நான் வந்து அங்கே இருக்கும்போது நைட்டு வந்து 12 மணிக்கு 12:30 மணிக்கு 1 மணிக்கு இன்னும் காஃபி ஷாப்பில் வந்து பேசுவோம். பார்த்தா இங்கேருந்து அப்படி அங்கே சில மீட்டிங்கில் இருக்கும்போது நான் வந்து இந்த இது இருக்கு இல்லையா, குரூட் ஆயில் டீலுக்காக வந்து பேசும்போது நைட்டு வந்து கம் டு பர்ஜுமான் சென்டர் காஃபி ஷாப் அப்படின்னா அங்கே போவோம். நைட்டு வந்து 12:30 மணி 1 மணிக்கு போனால் அப்படி சொல்லுவாங்க, அந்த அதை 3rd டேபிளில் உட்காந்துருக்காரல்ல அப்படின்னு சொல்லிட்டு சில பேரெலாம் சொல்லி, பாகிஸ்தானில் வந்து மிகப்பெரிய ஆள், இட்டாலியில் மிகப்பெரிய ஆள், அப்புறம் அவ்வளோ பேரும் வந்து அந்த முள்ளமாரியை பூரா வந்து அங்கே காஃபி ஷாப்பில் உட்காந்துருப்பாங்க. சார் நம்ம வந்து ஒரு முள்ளமாரியாக வந்து அங்கே கூட உட்காந்துருந்தோம், பார்த்தோம். ஸோ ஆனால் அங்கே வந்து ஒரு துரும்பை நகர்த்த மாட்டாங்க, ஒரு பிரச்சனை பண்ண மாட்டாங்க. எல்லோரும் வாங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நல்லா இருங்க. இந்த நாட்டில் எந்த கலவரம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அந்த சட்டத்திட்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சதுனால. ஸோ அதனால் இங்கேருந்து எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டு, அது இல்லாமல்
அமெரிக்காவில் இருந்து எக்கச்சக்கமான இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ துபாய்க்கு வருது. ஓகே. அதாவது துபாயில் இருந்தால் யுஏயில் இருந்தால் கிட்டத்தட்ட 1.4 ட்ரில்லியனுக்கு வந்து அமெரிக்காவுக்கு வந்து கொடுக்குறோன்னு சொன்னாங்க. ஆனால் அமெரிக்கா போகிற இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் துபாய்க்கு வந்து நிற்குது. யூகே போகிறது எல்லாம் நிறைய வந்து இப்போ டைவர்ட் ஆகி துபாய்க்கு வருது. ஏன்னா காரணம் என்னென்னா அவங்க இம்போஸ் பண்ணுற டேக்ஸு. இந்த மாதிரி ஏற்கனவே இந்தியாவில் சொல்ல வேண்டியதில்லை, இந்தியாவில் எக்கச்சக்கமான காசு வந்து துபாயில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதே அபுதாபியில் பண்ணலையான்னு அபுதாபியில் பெருசாக பண்ணலை. ஏன்னா அவனுக்கு வந்து அந்த ஆயில் மணியே இருக்குது, அதனால் அது தேவைப்படலை இந்த மாதிரி. ஸோ இப்போ இது வந்து எப்படின்னா மேலோட்டமாக சொல்லுது. உள்ள இன்னும் டேட்டாஸ் எடுக்குன்னு வச்சுக்கலேன், இன்னும் ஒரு 20 நிமிஷம் பேச முடியும். எவ்வளோ பணம் வந்து துபாய்க்கு வந்து இந்தியாவிலேருந்து போயிருக்கு. அதில் நேர்வழியில் போன பணம் எவ்வளவு, இந்த டைப்பில் போன பணம் எவ்வளவா இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து எல்லாத்தையும் பேச முடியும். துபாய் வந்து இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட் ஹப். யார் வேணாலும் எவனாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற இடத்துல துபாய் வந்து வெல்கம் பண்ணுது. அதனால் எல்லோரும் வந்து அங்கே வந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் வெயில் அடிக்குதா, ஏசி இருக்குது, குழு. அப்புறம் இப்போ இந்த மாதம் நீங்கள் வந்து நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரிக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அருமையாக ஊட்டிக்கு கீழே அடிவாரத்தில் இருக்கிற மாதிரி அருமையான ஒரு கிளைமேட் நல்ல இது இருக்கும். ஸோ இப்போ கிளைமேட் நல்லா இருக்குது. வெறும் மணலாக இருந்தால் கூட பரவாயில்ல, கட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. சொல்லுவாங்க என்னென்னா, காசு கொடுத்தா தாய் தகப்பனை தவிர மற்ற எல்லாமே இங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது துபாய். அதான் வந்து துபாய் வந்து திரும்புகிறாங்க. இப்போ வந்து லட்சுமி மிட்டல் அவர் வந்து இங்கே துபாயில் வந்து நயா ஐலாண்டில் வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறாரு, வந்து வாங்குறாரு. அப்போ அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டு பூரா வந்து இனி துபாயை சுற்றி அதை நோக்கி வரும். ஆனால் என்னென்னா ஒரே ஒரு த்ரெட்டு மட்டும்தான் துபாயில் இருக்குது. ஓகே. என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஊரில் வந்து ஏதாவது வந்து ஒரு ஒரு ரெசல்யூஷன் ஒன்று பாஸ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து இங்கே இருந்து தலைமைச் செயலாளர் போய் இங்கே போயிட்டு அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு போய் இது வந்து சேரக்கு வந்து சில வருடங்கள் ஆகும். அப்புறம் இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து போய் எழுத்தடிச்சு ஒரு 5 வருஷம் அப்படின்னு ஆகும். துபாயில் அப்படி இல்லை. இன்றைக்கி வந்து லட்சுமி மிட்டல் வந்து வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணால் ஒரே நாளில் வந்து கையெழுத்து போட்டு நாளைக்கு வெளியேறுன்னு சொல்லிடுவாங்க. அவ்வளோ அதிரடியாக இருக்கும். அது பயங்கர அதிரடியாக இருக்கும். இங்கேருந்து சவுத் இந்தியாவிலேருந்து போனால் ஏற்கனவே நம்ம வந்து பிஆர் ஷெட்டியை பற்றி பேசியிருக்கோம். எமிரேட்ஸ் எக்ஸ்சேஞ்ச், அப்புறம் நியூ மெடிக்கல் சென்டர்னு சொல்லி என்எம்சின்னு சொல்லி அதோட ஓனர் அவருக்கு நடந்தது அப்படின்னு அது அப்புறம் இடிஏ குரூப்புக்கு நடந்ததுன்னு ஆரம்பித்து நிறையா வந்து பேசியிருக்கோம். அதிரடியாக என்ன பண்ணாலும் அந்த ஆட்சியாளர்கள் நினச்சாங்கன்னா அது யாராக வேணாலும் இருங்க, அடுத்த செகண்ட் வந்து போட்டு லட்சுமி மிட்டல் வேண்டாம் அப்படின்னா வேண்டாம் தான். அவன் இன்வெஸ்ட் பண்ணது வந்து எக்கச்சக்கமாக வந்து காசை போட்டு பில்டிங்கை கட்டி முடிச்சிருக்காங்க. பில்டிங் தூக்கிட்டா போக முடியும்? வெளியே அங்கேயே இருக்கும். ஏதோ ஒரு ரேட்டை போட்டு வேற ஆளை வாங்க சொல்லிவிட்டு ஆளை வெளியேற்றுவாங்க. அந்த ஒரு த்ரெட்டு மட்டும் அங்கே இருக்குது. எனி டைம் வந்து எப்போ வேணாலும் மாற்றுவாங்க அவங்க. விசா வந்து இனி பெர்மனெண்ட் விசா கொடுக்க போகிறோன்னாங்க. இங்கே லோக்கலில் வந்து இங்கே இருக்கிற வீடு வாங்கினா இப்போ இங்கே வந்து கிட்டத்தட்ட குடியுரிமை மாதிரி விசா கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. கூட இல்லை, நீங்கள் வந்து எவ்ரி 3 இயர்ஸ் வந்து திரும்ப மெடிக்கல் இதுக்கு போகணும், டெஸ்ட்டுக்கு போகணும் அப்படின்னு ஆரம்பித்து அடிக்கடி ரூல்ஸை மாற்றிட்டே இருந்தாங்க. அவங்க இஷ்டத்துக்கு ரூல்ஸை மாற்றுவாங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு யாருக்கும் வந்து குடியுரிமை கிடையாது. 10 வருஷம் கோல்டன் விசா இருக்குது, அவ்வளோதான். ஆனால் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல இடம், அது நமக்கு நிரந்தரம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறது தான். ஓகே சார். துபாயில் போய் இன்வெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னாலும் உண்டியலில் ஒரு 10 ரூபா 20 ரூபா போட்டு சேர்த்து வைக்கிறவங்க சங்கம் சார்பாக நீங்கள் இந்த தகவலை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி.